அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட போகிறேன். இனிமேல் தான் வீட்டுக்கு போகணும். கொல்லையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். மாசி பச்சளைக்கு வந்து களை வெட்டிகிட்ருக்கோம். ஆள் வச்சு அங்கே பாருங்கள், காட்டுறியாங்க, களை வெட்டிகிட்டு இருக்காங்க எல்லோரும். நானும் பில்லு அரிச்சிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் பில்லு கொஞ்சம் அள்ளி அள்ளி போட்டோம். பயங்கர பில்லு அள்ளி அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் மாமரத்தில் நிழலுக்கு வந்து உக்காந்துக்கிட்டேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கணும். என்னென்னா, இது இந்த தும்பை செடி நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த வெள்ளை பூ இருக்குள்ள தும்பை செடி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இதை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. யாரோ ஒரு சில பேருக்கு தான் தெரியாது. இந்த தும்பை செடியை நான் எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் கொல்லை ஃபுல்லாக, எங்கள் குப்பை ஃபுல்லாக கிடக்கும். அங்கே இங்கேயும் முளைக்கி இதெல்லாம் நாங்கள் வந்து அழித்து கொத்தி போட்டுட்டு தான் போயிட்டுருப்போம். ஆனால் எங்கள் தாத்தா சொல்லுவார், அந்த காலத்து எங்கள் தாத்தா நான் சின்ன வயசாக இருக்கும்போது தும்பை சாறு மூக்கில் விட்டால் தலைவலி நிற்கும்னா அதை நாங்கள் அப்போ கண்டுக்கல. இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு யூடியூபர் அக்கா. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி. அந்த அக்கா சொன்னாங்க, இது மாதிரி சளி பிடிச்சி தீராமல் தலைவலி இருந்துச்சுன்னா இந்த தும்பை சாறை வந்து நல்லா கையால் வச்சு நிமிட்டி அந்த சாறை எடுத்து இந்த மூக்குலையும் ஒரு சொட்டு மட்டும் போடுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அக்கா வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து போட்டால் நல்லா பயங்கர காரமாக இருக்கும், கொஞ்ச நேரம் பயங்கர காரமாக இருக்கும், தாங்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, பொறுத்துங்க, ஆனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லி ஒரு வாரம் ஆகுது, அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நேத்திலேருந்து கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. பயங்கர சளி பிடிச்சிக்கிட்டு, சளி கூட அவ்வளோவா இல்லை, தலைவலி என்னன்னு தெரில, தலைவலிச்சிக்கிட்டே இருந்தது. அடிக்கடி தலைவலி வருது. எனக்கு ஒரு யோசனை, சார் அந்த அக்கா தான் சொன்னாங்களே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பி ஒய்ஃபை வந்து இது மாதிரி நான் படுத்துக்கிறேன், இந்த தலை கசக்கி 2 சொட்டு சாறு எடுத்து என் மூக்கில் இந்த மூக்கில் ஒரு சொட்டு போடு பிரபா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அப்புறம் வந்து பின்னாடி தான் வீட்டை சுற்றி தான் அங்கங்கேயும் கிடக்குது. அப்புறம் இந்த தாளை பறிச்சுட்டு வந்து தேத்தி ஒரு செட்டு 2 மூக்கிலையும் போட்டு அடுத்த செகண்டே பிடுங்கி எப்படி பிடுங்க, காதில் புகை வராத ஒரு குத்தம்தான். காது இது வரைக்கும் கவன்னு, அதாவது இந்த வெளிநாட்டு தைலம்லாம் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலர் தைலம், வெள்ளை கலர் தைலம், கோடாலி தைலம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாட்டில் தைலத்தையும் ஒரே மூக்கில் ஊற்றினா எப்படி இருக்கும், அதே எஃபெக்ட்டு. இந்த ஒரு சொட்டு எப்படிம்மா பவர், என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு சத்தியமாக இதை நான் நேற்று தான், இதை நான் 35 வயசாகுது, இத்தனை வருஷத்தில் நான் அந்த தும்பை செடியை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு உமா பவரா அப்படின்னு நேற்று தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு 1/2 கிலோ மிளகா அரைச்சி ஊற்றின காரங்க. இப்போ ஒரே ஒரு சொட்டு தான் எனக்கு லைட்டாக இங்கே போய் பட்டை மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு சொட்டு உள்ளே போய் இங்கே வரைக்கும் தூக்குது, மண்டை வரைக்கும் இது வழியாக ஏறுது, கரன்னு இங்கே ஏறுது, இந்த தொண்டை வரைக்கும் இது வரைக்கும் வருது, உள்ளுக்குள்ளாக வருது, காது வழியாகவும் வருது. என்ன பண்ணுறது? அப்படியே அந்த அக்கா என்ன சொன்னாங்க, உடனே வந்து இப்படி தலையை பிடிச்சிட்டு கீழே குனிஞ்சிங்கப்பா மூக்கால். அந்த ஃபோனை அடுத்த செகண்டு இப்படி போய் கரன்னு அறுத்தது தான். நானும் அந்த அக்கா சொன்ன மாதிரி பிடிச்சிட்ருக்கேன். நான் மூக்கே சிந்தவே இல்லை, தண்ணியாக ஒழு தானாகவே வருது. அப்படி அறுத்து கொண்டு வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அக்கம் பக்கத்துலலாம் எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ எங்கேயா கடன் வாங்குறோன்னு வச்சுக்கேன், கடன்காரங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி பணம் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இங்கே பழமொழி என்னன்னு சொல்லுவாங்க, அந்த கடன் கொடுத்தாங்களே நமக்கு, அவங்க பேரை சொல்லி அவன் வேற தும்பை சாறு விடுறான் அப்படிம்பாங்க. காமெடிக்கு கதைக்கு ஒரு பழமொழிக்கு சொல்லுவாங்க. இப்போ தான் தெரியுது அவன் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணதுக்கு பேர் தான் இந்த தும்பை சாறு விடுறதுக்கு. அப்போ அந்த கடங்காரம் பண்ணுற டார்ச்சரை விட பெரிய கொடுமை இந்த தும்பை சாறு. அந்த அளவுக்கு பவர் அந்த ஈக்குவலுக்கு இருக்குது. சத்தியம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இது எதுவுமே பண்ணல. நேற்றுக்கு மத்தியானம் தான் நான் விட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் சாவல உயிரோட தான் இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிருக்கும். கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே குடும்பம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ரோட்டோரத்தில் எங்கேயாவது இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு மட்டும் விட்டுங்க. ரொம்ப சளி தொந்தரவு அதிகம் இருந்து பெரியவங்களாக இருந்தால் உங்களால் தாங்க சக்தி இருந்தால் 2 சொட்டு கூட விட்டுங்க. ஆனால் ஒரு சொட்டு தான் என்னை நேற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ஒரே அப்படியே பாறை எடுத்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே குத்திக்கலாமான்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு காதும் பிடுங்குது, மூக்கும் பிடுங்குது. என்னை வேற களை வெட்டுறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க.
எல்லாம் அப்படி அவ்வளோ பவர். இது ஒரு நல்ல விஷயம் தானே, இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சொந்தங்கள் அனைவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ கமெண்டில் வந்து நாங்களும் இது மாதிரி பண்ணியிருக்கோம்க்கா, தும்பை செடின்னா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். தும்பை செடி பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, அது நமக்கு தெரில. இது நான் நேற்று தான் அது மாதிரி செஞ்சு பார்த்தேன். நம்ம கொல்லையில் கிடக்க அந்த அக்கா வந்து இப்படி சொல்லிட்டு போனாங்களே, நமக்கு இதை பற்றி இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கேன், நம்ம ஒரு கூழ்முட்டையாக இருந்திருக்கோமே இவ்வளோ நாள் அப்படின்ட்டு நேற்று இது மாதிரி செஞ்சு பார்த்தோம். அடுத்து என் தம்பிக்கு இன்றைக்கி என் தம்பிக்கு ஊற்றலான் இருக்கோம். இன்றைக்கி அவன் என்ன பாட போகிறான்னு தெரியல. ஆனால் ஒரு 10 நிமிஷம் கடந்து உசுரே விட்டுறலாமான்னு ஒரு இது, அவ்வளோ ஒரு காரம், அப்படி பவர். இதோட பவர் என்னால் ஏற்றுக்க முடியல. சாதாரண குப்பையில் கிடக்கிற தும்பை செடிக்கு அம்மா பவர் நேத்திக்கு ஒரே ஒரு சொட்டு பார்த்த வேலை. சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள், விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு மானிட்டேஷனே ஆகல, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.